ஹாய் மக்களே, இட்ஸ் மண்டே மார்னிங் 6 o'clock கரெக்டாக மில்க் வந்துடும். நான் வெளியில் வச்சுருவேன், அந்த அண்ணன் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் எப்போ ஃப்ரீயோ அப்போ போய் நான் எடுத்துகிட்டு வந்து காய்ச்சிடுவேன். சாமி கும்பிட்டுட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேரேஜுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டது இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி டீயோ ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நான் சாப்பாடு வச்சுட்டு அடுத்து வெசல் வாஷ் பண்ணிட்டேன். அந்த ஒர்க்கு நான் முடிச்சிடுவேன் மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயும். கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்ம வேலையும் ஃபாஸ்ட்டாக முடியும். டுடே பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாம்பார், லன்ச் அதே சாம்பார் வச்சுட்டு ஹர்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஹோம்மேடு ஹர்டு தான், வீட்டில் பண்ணது. உங்களுக்கும் இந்த மாதிரி திக்காக ஹர்டு வரணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ தனியாக போடுறேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 கப் துவரம்பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி. உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் போட்டிருந்தேன். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், வீட்டில் அரைச்சது தான். தேவையான தண்ணியை விட்டுட்டு அப்படியே 3 to 4 விசில் வச்சு எடுத்துட்டா போதும். எனக்கு கிச்சனில் மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய மணி பிளான்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் மணி பிளான்ட்டுக்கு வாட்டரை ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாலு விசில் வந்த அப்புறம் தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டாலே போதும். இதில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இது 1 pot சாம்பார். நான் அடிக்கடி இதை செஞ்சுப்பேன், கொஞ்சம் வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு இந்த டேவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.